Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. என் அன்பிற்கினிய அண்ணன் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, நிகழ்ச்சியில் அற்புதமான பட்டிமன்றத்தை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்ற எங்களுடைய 2009ஆம் ஆண்டு இந்த மல்லை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த போது முதல் நபராக வந்து இந்த தங்கத்தை தொட்டு துவக்கி வைத்தார். அவர் தொட்டது துலங்குகிறது, துலங்குவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விதமாக இது மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற 15ஆம் ஆண்டு விழாவில் 3வது முறையாக இங்கே பங்கேற்று எங்களை சிறப்பு சேர்த்திருக்கின்ற என் பேச்சுவானத்திற்கு சிறகமித்து தந்திருக்கின்ற என் பாசத்திற்குரிய அவர் காதர் அல்ல, எங்கள் ஃபாதர் என்கின்ற சொல்கின்ற விதத்தில் பேச்சுவானத்தின் ஃபாதர் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, நாவாட காத்திருக்கின்ற பேராசிரியர் விஜயகுமார் அவர்களே, பேராசிரியர் ரேவதி அவர்களே, கவிஞர் இனியமன் அவர்களே, பைந்தமிழ்ச்செல்வி புதுகை பாரதி அவர்களே, இந்த மல்லை தமிழ்ச்சங்கத்துடைய பணிகள் இவ்வளவு தூரம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இதற்கு செயலூக்கம் தருகின்ற எங்களுடைய செயலாளர், உலகத்தின் தலை சிறந்த சிற்பங்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற கலைச்சம்பல் எங்கள் பாசத்திற்குரிய சகோதரர் தா பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்வு எல்லா நிலையிலும் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கின்ற முனைவர் ராஜேந்திரன், பெருந்தச்சன் ராஜேந்திரன், அன்பிற்கினிய கீர்த்திவர்மன், அப்துல் அமீத், ஜெகநாதன், பெருமாள், முருகன், மகேஷ்குமார், இளையராஜா, ரகுபதி, ரமேஷ், செல்லக்கண்ணு, இளம்பருதி, குருமுருகன் உள்ளிட்ட அனைத்து தோழமைகளுக்கும், இந்த மேடையில் பங்கேற்றிருக்கின்ற தகைசால் பெருமக்களுக்கும், மேடையில் முன்னே அமர்ந்திருக்கின்ற என் பாசத்திற்குரிய அண்ணன் விஜிபி உலகத் தமிழ்ச்சங்கத்துடைய துணைத் தலைவர் அண்ணன் ராஜாதாஸ் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி, நீண்ட நேரம் கடந்து விட்டது. ஐயா சபாநாயகர் அவர்கள், தமிழக சட்டப்பேரவையுடைய பெருமைக்குரிய தலைவர், அவர் வாழ்த்துரையாற்றிவிட்டு விடைபெற வேண்டும். விருதுகளை பெற்ற ஆளுமைகளின் சார்பில் நம்முடைய வேந்தர் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்திருக்கிறார். அடுத்து பட்டிமன்றத்தை துவங்க இருக்கிறோம். எனவே இந்த பொன்னான வேளையில் காலையில் நான் புலர்காலை பொழுதில் கண்விழித்த போது கவலையோடு தான் கண்விழித்தேன். காரணம், ஏதோ ஐப்பசி மாதத்தின் இடைவிடாத மழைக்கால மேகக்கூட்டம் போன்று காலையில் கருமேகம் சூழ்ந்து மழை பெய்து மின்னல் வெடித்து இடி இடித்து கொண்டிருந்தது. கவலையோடு நான் கண்விழித்தேன். முதல் அழைப்பாக பாஸ்கரை அழைத்தேன். என்ன செய்வது என்று கேட்டேன். நேற்றைய தினமே எச்சரிக்கை மணியாக நம்முடைய சட்டப்பேரவையுடைய தலைவரின் சார்பில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, திறந்தவெளி என்று சொன்னால் மாற்று ஏற்பாடை செய்யுங்கள், நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டாம், அது நடத்தியே ஆக வேண்டும் என்று நம்முடைய சபாநாயகருடைய கட்டளையை ஏற்று, அமைச்சருடைய கட்டளை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்று இங்கு முயற்சி செய்தோம். வருண பகவான் எங்கள் மீது கருணை காட்டியிருக்கிறான். அவருக்கு நான் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாள் என்பது புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். இந்த புதன்கிழமையில் அதோ வானத்தில் வழிகரை இருளை இழித்து கொண்டு முழுநிலவு பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இதே இடத்தில் 1945ஆம் ஆண்டு கல்கி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்து இந்த மாமல்லபுரத்தை பற்றி ஏதாவது எழுத வேண்டும் என்பதற்காக கவிஞர்களை அழைத்து வந்து பேசுவதற்காக மாமல்லபுரத்தின் கடற்கரையில் இதே போன்ற ஒரு பௌர்ணமி இரவில் தான் அவர் வந்து அமருகிறார். அமருகின்ற போது கவிதைகளை பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு கவிதை, கோபாலகிருஷ்ணன் பாரதி என்பவருடைய கவிதை, விதியின் எழுத்தை கிழிச்சாச்சு, முன்பு விட்டகுறை வந்து தொட்டாச்சு என்றபோது ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய உடலில் ஒரு ரசாயன மாற்றம், ஒரு மின்னல் பாய்ந்ததை போன்று ஒரு மாற்றம் ஏற்பட்டு விதியின் எழுத்தை கிழிச்சாச்சு, முன்பு விட்டத்துறை வந்து தொட்டாச்சு என்கின்ற அந்த வார்த்தை தான் ஒரு மந்திர சொல்லாக அவர் உள்ளே இயங்கிக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போன பிறவியில் ஏதோ இந்த பூமியில் செய்ய தவறிய படிகளை செய்து முடிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று எண்ணியதாக அவர் தன்னுடைய சிவகாமியின் சபதத்தை எழுத துவங்குவார். இங்கே நான் இதை சொல்வதற்கான காரணம், போன ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஐயா கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போன்று போன ஜென்மத்தில் நாம் தவறவிட்ட சில பணிகளை நிறைவு செய்வதற்காக மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக நான் இருந்து சட்டப்பேரவையுடைய பெருமைக்குரிய தலைவராக பெருந்தமிழன் அப்பா அவர்கள் இங்கே வருகை தந்து
வேந்தருக்கே இங்கு விருது வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது நாங்கள் பெற்ற பேராக நாங்கள் கருதுகிறோம். அதே போன்றுதான் இதே போன்ற ஒரு பௌர்ணமியில்தான், வைகாசி பௌர்ணமியில்தான் சித்தார்த்தன் பிறந்ததும் மெய்ஞானம் அடைந்ததும் அவன் இயற்கையை எழுதியதும் இதே போன்ற ஒரு பௌர்ணமியில்தான். அரபு பாலைவனத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையனுமாகிய அல்லாவின் இறையருளை தாங்கிய முகமது பிறந்ததும் ஒரு பௌர்ணமியில், அவர் ஹீரா குகையில் மெய்ஞானம் அடைந்ததும் இதே போன்ற ஒரு பௌர்ணமியில், அவர் இயற்கை எழுதியதும் இதே போன்ற ஒரு பௌர்ணமி என்பது வரலாறு. அதே போன்று குடகுமலையில் உருவாகின்ற காவிரி அது இறுதியாக சென்று சேர்கின்ற இடம் நம்முடைய வங்கக்கடலில் சேருகின்ற இடம், புகுகின்ற இடம் பூம்புகார் பட்டினம் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழருடைய முட்டிய நாகரத்தின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த நகரத்தில் இதே போன்ற ஒரு பௌர்ணமி இரவில் ஒரு விழாவை கொண்டாடுவார்கள். அது இந்திர விழா என்று பெயர். மன்னனும் மக்களும் வந்து அதை கொண்டாடுகின்ற போதுதான் தமிழருடைய புகழ்பெற்ற காப்பியமாக இருக்கின்ற, குடிமக்கள் காப்பியமாக இருக்கின்ற சிலப்பதிகாரம் தமிழ் கூறும் நல்லுலகு கிடைத்திருக்குது என்று சொன்னால் இந்த பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. இங்கே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரும் சிறப்பு சேர்த்ததை போன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஆராதிக்கின்றோம். காலம் கரைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஐயா சபாநாயகர்கள் விரைந்து விடைபெற வேண்டும். தமிழகத்தின் பல்வேறு ஆளுமைகள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மானம் என் மகன் கேட்கும் தாலாட்டு, மரணம் ஆடுகின்ற விளையாட்டு என்ற வார்த்தையை பிரசவித்த தமிழ் கூறும் நல்லுலகின் ஆக சிறந்த ஆளுமையாக விளங்கிய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஒளி வழியில் நல்லாட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் வாழ்த்து அனுப்பியது நாங்கள் பெற்ற பேரு. என்னை அரசியல் உலகை ஆக்கி பார்க்கின்ற என் அன்பு தலைவர் வைகோ அவருடைய வாழ்த்து மடல், அதே போன்று இங்கே அமர்ந்திருக்கின்ற அப்பா விஜி சந்தோஷம் அவருடைய வாழ்த்து மடல், கவிப்பேரசனன் வைரமுத்தவருடைய வாழ்த்து மடல், தமிழீழ விடியலுக்காக தமம் நின்று கொண்டிருக்கின்ற ஐயா உணர்ச்சி கவிஞர் காசியானந்தருடைய வாழ்த்து மடல், தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற வாழ்த்து மடல், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் மு சாமிநாதனுடைய வாழ்த்துறை என்று விழா ஒரு முழுமை பெற்ற இந்த முழு நிலவை போன்று மல்லை தமிழ்ச்சங்கத்துடைய பணிகள் முழுமை பெற்றதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே காலத்தின் அருமைப்பாட்டை கருதி நீண்ட நேரம் நான் எடுக்காமல் அடுத்ததாக தகுதியுரையை ஏற்று இங்கே உரையாற்ற அழைக்கிறேன். மாண்புமிகு வேந்தர் பெருந்தமிழன் 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 கோ ஐயா விஸ்வநாதன் அவர்களை ஏற்புரை ஏற்ற அழைக்கின்றேன். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.